ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. நேற்று ஒரு குழந்தை பாலியல் வன்முறை ம். செஞ்சு கொலை செய்யப்பட்டது இல்லையா? கோயம்புத்தூர்லாம். அந்த குழந்தையோட அம்மா பெரிய குடியாரியாமா. இவங்க தான் வாங்கி கொடுத்தானுங்களாமா. தகவல் வந்தது உண்மையா? அதான் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தண்ணி மப்புல இருந்துச்சு. நாங்க போய் எழுப்பும்போது கூட அதுக்கு உண்டான அது கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்குது. ஸ்பாட்டிலே அவன் தான் வாங்கி கொடுத்தாதான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க வலைதளங்கள்ல. சரி. அப்போ ஐயா ஒரு கொலை ஒருத்தன் ஒரு சம்பவம் பண்றான்னா அது உடனே பண்ணிட மாட்டான். இது பல நாள் திட்டமா இருக்கும். இப்போ ஒரு ஒரு குழந்தை எப்படி இன்னொருத்தனை நம்பி வண்டியில் ஏறி போகும் சொல்லுங்க? தாய் அனுமதி இல்லாம போகுமா? ஐயா இது கலிகாலம். அங்க எவ்வளவு நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு புருஷன் வந்து கொலை பண்ணப்பட்டானா உடனே போலீஸ் வந்து யார் மேலே சந்தேகப்படுதா? பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுது. என்ன காரணம்? இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. புருஷன் தூங்கும்போது கள்ளத்துக்கு போட்டு கொள்றா, தலைவனை வச்சு அமுத்தி கொள்றா, கள்ளக்காரனை வர வச்சு தீர்த்து கட்டிடுறா. ஒருத்தி கள்ளக்காரனை வர வச்சு புருஷனை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு உல்லாசம் பண்ணியிருக்கா. எப்படி இருக்கு பாருங்க. என்னையே நாடு நாசமா போச்சு. இது எல்லா பெண்களும் அப்படி இல்லை. ஒரு சில தருதலைகள் காம வெறி பிடிச்ச மோகிகள், காம வெறி பிடிச்ச மனிதர்கள் இவனுங்க பண்ணும்போது எல்லா பெண்களுக்கும் கெட்ட பேர் வருது. எல்லா பெண்களும் கெட்ட பேர் வருது. அப்படி வராது. எல்லா தாய்மார்கள் அப்படி கிடையாது. இது மாதிரி ஒரு கர்மம் பிடிச்சது 1 2 நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக 19 எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நான் என்ன சொல்றேன், இது சொல்ல முடியுமா ஐயா? உனக்கு புரிஞ்சுடுங்க. இந்த கலியும் அழிகிற வரைக்கும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் இல்லையா, எந்த கொம்பாதி கொம்பம் வந்தாலும் இங்க ஒரு ஆணிய கூட புரிஞ்சுக்கோங்க. என்னைய இவங்க ஒண்ணு வேண்டாங்க பாருங்க. 8 கோடி பேருக்கு 8 கோடி போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? தனி மனித ஒழுக்கம் வேணையா? ஏன்னா கலியுகத்துல இருக்காது. பகவான் சொல்றான், எம்பெருமான் இறைவன் சொல்றான், குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான். பெருமாள் பகவான் இறைவன் சொன்னது. கலியுகம் அழியும் போது குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனைனா காம வெறிக்காக குட்டியும் குழந்தையையும் கொண்டவனைனா புருஷனையும் கொன்றுவா கள்ளக்காரனை வச்சுட்டு இறைவன் சொன்னது. நீங்க நடக்கா இல்லையா? நீங்க எத்தனை சம்பவம் நடக்கு. இப்ப இந்த விஷயத்துல கூட நிறைய சந்தேகப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் சந்தேகப்படுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, கலியுகம் அழிகிற வரைக்கும் சுயமனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் இருக்காது. ஏன்னா பகவானே சொல்றான் ஐயா, சாமியே சொல்றான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ. மெய் பேச வேணுமென்று மீதி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கனை அம்பாளே பாலாக்க என்றாலும் படாதே களியே. 6 பிறவி அளித்ததும் எந்தனுக்கு நீர் போல் இருந்துதான் நெற்களியை பார்க்கையிலே. எம்பெருமா சொல்றான் ஐயா. ஒவ்வொரு யுகத்துக்கும் திரேதா துவாபர களி. புரிஞ்சுக்கோங்க. இந்த திரேதா யுகத்துல வந்த இந்த அசுரர்கள் ராவணே சூரன் கம்சன் இவனுங்க தான் துரியோதனை. இவனுடைய இதெல்லாம் ஆத்மா ஒண்ணுதான், உடல் தான் புதுசு. துரியோதனுடைய ஆத்மா தான் கலியனாக பிறந்தான் கலியுகத்துல. இப்போ கலியுகம் யாருக்கு சொந்தங்கிறீங்க? கலியுகனாவே கெட்ட யுகம். ஏன்னா கலியுகம் நல்லவனுக்கு சொந்தம் கிடையாது. களி பொருந்தாது, நல்லதுக்கு சாதுக்களுக்கு பொருந்தாது. ஏன்னா துரியோதனன் சிவன்ட்ட வாங்கின வர என்ன தெரியுமா? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம் சக்தி மூலம் காமாட்சி தன் மூலம் யமனுடைய மூலத்தை கேட்கிறான். யமன் மூலம் என்ன சொல்றான்? 1008 அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணே வரமாக தரும்டா. எங்க அப்பனுக்கு ஒரு கெட்ட புத்தி என்ன தெரியுமா? சிவன்ட்ட ஒரு பிடிக்காத பழக்கம்னா அவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவான். அவனுடைய வரத்தை கேட்க சிவ மூலத்தை கேட்கறான், கொடுத்துட்டான். இந்த 1008 அண்டத்துல எத்தனை தேவதைகள் இருக்கோ அத்தனை சக்தி கொடுக்குன்னா கொடுத்துட்டான். பெருமாளுடைய திருமுடி சுதர்சன சக்கரத்தை கூட பெருமாளுக்கு சக்தியே இருக்கக்கூடாது கலியுகத்துல. கலியுகம் முடிவதற்கு எனக்கு தான் என்னுடைய பிள்ளைகள் தான் ராஜாங்கம் பண்ண என்னுடைய கிளைகள் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கறான், கொடுத்துட்டான். பெருமாளுடைய திருமுடி சுதர்சன சக்கரம் யார் கையில இருக்கு? கலியங்கிட்ட இருக்கு. அதனாலதான் கலியுகத்துல இவ்வளவு அநியாயம் நடந்தா இறைவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா சிவன் கொடுத்த வரம். இந்த எம்பெருமானே சொல்றான், கலிங்கிற சிவன் கூப்பிட்டு சொல்றான், சிவனே மாயவர்கிட்ட சிவன் சொல்றான், பெருமாளே போய் நீ கலியுகத்தை அழிச்சிட்டு வா, நான் கலியுகம் கொடுத்த வரம் முடிஞ்சிருச்சு, இனி கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வரணும், அதை படைக்க நீ போன்னு சொல்லும் பொழுது பெருமாள் சொல்றான், கலிங்கிற சொல்ல காதல கேட்டால சிவனே நீ கொடுத்த வரம் அப்படி. அவன் அந்த சொல்ல காதல கேட்டால இந்த திருமேனி சடலம் இருளாகுது. நானே கலியுகத்துல அவதாரம் பண்ணி போனாலும் கூட இந்த களி மாய்மலை எனக்குள்ளே வந்துருவான். வந்து என்னையே பொய் பேச வச்சு என்னையே தப்பு பண்ண வச்சிருவாங்கிறான். எல்லா மனிதர்களும் நல்லவன் தான்யா, எவனும் கெட்டவன் கிடையாது. ஆனா அவர்களுக்குள்ள இருக்க களிங்கிறான், களிமாயை அழுக்கு என்ன பண்ணும்? தப்பு பண்ண வைக்குங்கிறான். நீங்களே உண்மையா நேர்மையா நடக்கிறதுனால உங்களே தப்பு பண்ண வச்சிருவான். நான் அந்த பிறந்ததுல இருந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி ஒருத்தனை மனசை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு நான் மனசுல கூட அடுத்த பெண்ணை நான் மனசுல கூட தப்பா நினைச்சதுல காம இச்சையோட பார்த்ததுலன்னு ஒருத்தனை சத்தியம் பண்ண சொல்லுங்க. 1 2 பேர் இருக்கலாம், சாதுகள் இருப்பாங்க, நல்ல பிள்ளைகள், அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒண்ணு வேண்டாங்க. அன்னைக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நம்ம துவாபரயுகம் முடிவுல தர்மர் பஞ்சபாண்டவர்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு இறைவன் என்ன பண்றான்? போய் எங்க அப்பா பஞ்சபாண்டவர்கள் கூப்பிடாண்டே வாங்கடா மோட்சம் கொடுக்கணும் வா,
உன் கட்டுற மனைவி தவிர எந்த பெண்ணையும் மனசுல நான் நினைச்சதுன்னு சொல்லி ஏன் மேல சத்தியம் பண்ணி பெருமாள் கேட்கறான். யாரு? மாயக்கண்ணை. கிருஷ்ணன் கேட்கும் பொழுது ஒருத்தன் கூட சத்தியம் பண்ணல, தெரிச்சு ஓடிட்டான். அப்போ அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கானுங்க, இந்த காலத்துல இருக்க முடியுமா சொல்லுங்க? எவன் இருப்பான்? அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது, இந்த அளவுக்கு இன்டர்நெட் கிடையாது, பிட்டு போட்டம் கிடையாது, இந்த கருமம் கிடையாது. சொல்ல போனா இன்னைக்கு எவ்வளவு கேவலமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க. அதனால அந்த கலியுகம் ஒண்ணு புரிஞ்சுட்டீங்க, அந்த கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வர்ற வரைக்கும் ஒழுக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பான். எல்லாம் நீ எல்லாம் காம வெறி பிடிச்சவன், குரோதம் பிடிச்சவன் தான் இருப்பான். கேட்டவன் சொல்லுவான் மதுனால நடந்துருப்பான். மது வாயில வந்துருவதையோ, தண்ணி அடிக்கிறவன் எல்லாரும் கெட்டவன் கிடையாதுயா. தண்ணி அடிக்கிறவன் அப்படி அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவன் எத்தனை பிள்ளைகள் இருக்கு, கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கு. இவங்க 19 ரூபா தண்ணி அடிக்கிறவன், இதுக்கெல்லாம் மதுதான் காரணமா? ஒரு மயிரம் கிடையாது. இது வந்து இந்த காம வெறி பிடிச்ச வக்கர புத்தி உள்ள நாய்கள் நிறைய பேர் இருக்கான், அவனுதான் காரணம். அறிவு இருக்குல்ல. அதனால இங்க பாருங்க ஐயா, எம்பெருமான் சொன்னது கலியுகம் அழிகிறனால என்ன சொல்றாரு? சாமியை சொல்றான், பணுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டான், எனக்கு விஜய் தான் பிடிக்குங்கிறா. எத்தனை சொல்லுது, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுதுங்க. அப்புறம் இதுக்கு மேல நம்ம என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இது இறைவன் பகவான் சொன்னது இப்படிதான் போவோம். இப்படி சீரழியன்னாரு சொல்லுங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு சிரிப்பு வேற, சிரிப்பு வேற முக்கியம்ங்கிறா. அப்புறம் சாமி சொல்றான், கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும் இருக்காது. நிறைய கற்பு தவறி நாசம் பேர் புருஷனை கொள்றாள். எப்படி கொள்றா? எத்தனை செய்தியா? பொண்டாட்டி புருஷன் கொள்றான், புருஷனை பொண்டாட்டி கொள்றான். இதையா களி. அதனால இப்ப பேட்டி கொடுத்து பாருங்க புள்ள, ஐயோ பேட்டி கொடுக்கறத பார்த்தாலே அப்படி வேற மாதிரி இருக்கு. அதான் சாமி சொன்னான், சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டை தானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சேவ கோழி தான் கூவும், அதான இயல்பு. ஆனா கலியுகத்துல பெட்ட கோழி சிறகு தட்டி கூவுமா? பேட்டி கொடுத்துட்டு பாருங்க. பிள்ளை ஒரு பொல்ல இப்படி வக்கரமா கொண்டிருக்கானுங்க. அந்த தாய்க்கு வந்து அந்த தாய் வாயில இருந்து வார்த்தை வருமாயா? அது பேசுற பேச்சு பாருங்க, சந்தேகம் எனக்கே வருது. அப்புறம் ஏன் மக்களுக்கு ஊருக்கு புருஷனுக்கு வராது சொல்லுங்க? அதனால அங்க பாருங்க, இவனுக்கு கலாச்சாரத்தை சீரழிவு பண்ணிட்டானுங்க. இந்த கள்ள தொடர்பை ஆதரிக்கிறான், திருமணம் கடந்த உறவுங்கிறான். அது பாருங்க, கள்ள தொடர்பு சொல்லக்கூடாதான், அது புனிதமானதான். திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் தீக்காக்கான்னு சொல்றான். அப்புறம் எப்படியா உருப்படும்? வெள்ள திராவிட கலாச்சாரம், மனு தர்மம்னு சொல்லி மனித நேயத்தை ஒழிச்சுட்டானுங்க. மன்னர் ஆட்சியில இன்னைக்கு தப்பு பண்ணா இப்பவே தண்டனை. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு தப்பு பண்ணா 25 வருஷம் கழிச்சு தண்டனை வரும். அதுக்கு அவன் செத்துருவான். அப்புறம் அந்த தண்டனை யாரு கொடுக்கறது சொல்லுங்க? இதெல்லாம் உருப்படாதையா. இங்க எந்த கொம்பை ஆட்சிக்கு தான் ஒண்ணும் விளங்காது. அன்னைக்கு பெண்கள் எப்படி இருந்தாங்க, பெண்களுடைய கற்பு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஒழுக்கமா இருந்திருக்கான். பகவானே சொல்றான், கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவு கோல் அம்மானை. இறைவன் சொல்றான், கணவன் மொழிய களவு மொழி பேசாதங்கிறான். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாலாம் பெண். இன்னைக்கு இருக்குதா? திராவிட கலாச்சாரம். புருஷன் ஏயினா வாங்குறது ஓயின்னு அரவணைக்கு வந்துருவான் வெட்டுறதுக்கு. அப்படிதானே ஆகிப்போச்சு. அன்னைக்கு பெண்களுடைய கற்பு எப்படி இருந்துச்சான்? கல் கதவு போல உறுதியா இருந்துச்சான். இன்னைக்கு இருக்குதா? விஜய் எனக்கு என் புருஷனை தவிர எனக்கு புருஷனை விட விஜய் தான் பிடிக்குங்கிறா. அப்படி என்ன விளக்கம் கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? விளங்குமா அந்த ஆட்சி? எப்படி உருப்படும்? கலியுகம் இரு வரைக்கையா நேர்மையான ஆள முடியாது. இந்த நல்லவர்கள் சட்டத்துக்கு போக முடியாது. கலியுடைய வாரிசுகளுக்கு ஆட்சி இறைவன் சிவன் கொடுத்த வரும், சிவன்ட்டு களி வாங்கின வரும். அது முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க கதற வேண்டியதான், அழுது வீடியோ போட வேண்டியதாங்க, ஒண்ணும் நடக்காது. தனி மனித ஒழுக்கம் இருக்காதியா. வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? நீங்க ஒண்ணு போலீஸை குறை சொல்லுவீங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் துப்பாக்கி ஏந்தி காவலர்கள் போட முடியுமா? ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பின்னாடி துப்பாக்கி ஏந்தி காவலர்கள் அனுப்ப முடியுமா? அதெல்லாம் முடியாதியா. தனி மனித ஒழுக்கம் மனிதனுக்கு திருந்தணும். அந்த கலி வழிகிற வரைக்கும் திருந்த வேண்டாம். சாமியோட முக்குணங்கள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவன் இல்லைங்கிறாரு. காமத்தை கடந்தவன் எவனும் இல்லைங்கிறாரு. காமம் கோபம் பேராசை இந்த 3 நரகத்தின் நுழைவாயில். இந்த 3 எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்குங்க. இறைவன் சொல்றான், உங்களுக்குள்ள இல்லையா? எனக்குள்ள இல்லையா? கேட்கிறவங்களுக்கு இல்லையா? கலிவழி வரைக்கும் இப்படி இருக்கும். ஆனா நமக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். இறைவன் அதான் சொல்றான், நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது, புவி மீதில் வாழ்ந்திருப்பாருங்க. எந்த யுகமாக இருந்தாலும் நீங்க நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடரு வராது, தொந்தரவு வராதுன்னு இறைவன் சொல்றான். நாம தான் திருந்தணும். இது அரசாங்கம் என்ன பண்ணும், போலீஸ் என்ன பண்ணும் சொல்லுங்க? அதெல்லாம் முற்படாதியா. அன்னைக்கு இருந்த பெண்கள் அப்படி இருந்திருக்காங்க, சாமியே சொல்றான். அதனால சாமியை சொல்ல பாருங்க, மையன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க. மனு நீதம் இன்னைக்கு திராவிட நீதம் உடுப்பதுமா? எப்படி வேணாலும் வாழுங்கிறான் அந்த திராவிட கலாச்சாரம். விஜய் என்ன? விஜயும் திராவிடம் தான், நாங்களும் திராவிட கொள்கை தான் தூக்கி பிடிப்போங்கிற. அப்புறம் எப்படி உட்படும்?
அன்னைக்கு தாய்மார்கள் எப்படி இருந்தாங்களாம், விடிய காலம் 4 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி வாசல்ல கோலம் போட்டு இறைவனை தொழுது அதுக்குண்டான கடமைகளை செஞ்சாங்களா? இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நிறைய பெண்கள் 10 மணிக்கு முழிக்கிறாங்க. நிறைய வீட்டுல புருஷன் தான் சோறு போங்குறான், சட்டி பானை கழுவுறான், பொண்டாட்டிக்கு துணி தச்சு போடுறான், பிள்ளைக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புறான். இவ 10 மணிக்கு எழுந்து பெட் காப்பி கேப்பா. 10 மணிக்கு எழுந்து பெட் காப்பி கொண்டு கொடுக்கணும். குடிப்பீங்களா? ஐயா அப்படி ஆகி வச்சியா கலாச்சாரம், சீரழிச்சிட்டானுங்க திராவிட கலாச்சாரம். அப்படிதான் இருக்கும். எப்படி அப்புறம் என்ன சொல்றான், அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றுட்டு வாழ்கிறான், துயின்ற தறிந்து துஞ்சுவாள் மங்கையரும். புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா, புருஷன் எதுக்கு வேலை செய்யறான்? பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு தானே. வேலைக்கு போயிட்டு வந்தா அவளுக்கு கை காலமிச்சு விட்டு புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் தூங்கணும், துயின்ற தறிந்து துஞ்சுவாள் மங்கையருங்க. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் புருஷன் பொண்டாட்டி தூங்குவாள். அன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு புருஷன் வேலைக்கு போயிட்டு தான் சீரியல் பார்த்து உட்காந்துருப்பான்னு அவன் சோறு கேட்டா ஐயோ போட்டு தின்னியாம்பா. எவையா மதிக்கிறா புருஷனை சொல்லுங்க? சரி துயின்றதிருந்து துஞ்சுவாள் மங்கிற புருஷன் தூங்குறதுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் நமக்காக வேலை செஞ்சு வரான், பிள்ளை குட்டி காப்பாத்து சொல்லிட்டு பொண்டாட்டியானவன் என்ன பண்ணுவாளாம், புருஷன் தூங்குறதுக்கு அப்புறம் தூங்குவாளாம். இன்னைக்கு அப்படி இருக்குதா? புருஷன் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரைக்கும் குறைட்ட விட்டுறான் அப்படின்னு இருக்குதா? ஐயோ நான் எல்லா பெண்களையும் சொல்லலையா, ஒரு சிலர் அப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சொல்றான், மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும் தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார். உருப்படுமா? மாதாவை பிள்ளை தான் கழிவு உடனே இப்படி இருக்குங்கிறாரு. இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மாட்டின் வயிற்றில் மனிதர்களுக்கு தான் பிறக்கும். ஆடு மாடை கூட காம வெறிக்காக விட மாட்டானுங்களாம், ஆடு மாடு கூட உடல் உறவு வைப்பானுங்களாம். இறைவன் சொன்னது கழிவு அழியிற நல்ல களிமுத்திர காமுகர்கள் எல்லாத்தையும் சொல்லல. காம நாய்கள் ஆடு மாடு விலங்கு தெரியாம உடல் உறவு வைப்பானுங்களாம். நடக்கா இல்லையா? இறைவன் சொன்னதுயா, இது நடக்கும், நடக்குது. இதுதான் கலியுகம் அழியிற நல்ல இதெல்லாம் நடக்கும். இவனே சொல்றான், கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராண மீதியிலே சலிவுடன் நீசனும் தரணியில் போல்திர வழியுள்ள மாயன் சிறங்கினர். எல்லா வரத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் கலியன். அவன் பிள்ளைகள் தான் ஆடுறான். அவன் ஆடுற ஆட்சியில் எப்படி இருக்கும்? இங்க நல்லவன் ஆடுறான், 10 ரூபாய் 10 இட்லி சாப்பிட்டா அதுக்கு வரி போடுறான். உருப்படுமையா நாடு? திங்கிற சோத்துக்கு வரி கேட்கறீ? உனக்கு அறிவு இருக்கா சொல்லு? திங்கிற சோத்துக்கு உயிர் காக்கிற மருந்து இன்னைக்கு நோய் நடின பணக்காரனுக்காக வருது, ஏழை எளிய மக்களுக்கு வருது, அதுக்கு வரி போட்டு தொலைகிறானுங்கய்யா. என் மன்னர் ஆட்சியில் அப்படியே இருந்து அண்ணன் மடமை தகங்கொலி கூட எந்நேரமும் பிச்சை இடுவாரி எளிய இருக்குங்க. எங்க பார்த்தாலும் அண்ணன் தருமம். சாப்பாட்டு காசு கிடையாது. இன்னைக்கு வீதிக்கு ஹோட்டல் திறந்து வச்சிருக்கா சொல்லுங்க. சாப்பாடு இலவசம், மருத்துவ இலவசம் கொடுத்துருக்கான். இன்னைக்கு இருக்கா? இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோவில் போய் படுத்துக்குவான். ஆனா ஏழை எளிய மக்கள் அங்க தர்மாசுபத்திரியில வீதி அலையணும். பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் அனுப்புவான். அந்த டாக்டரை பாருமா, அந்த டாக்டரை பாருமா. ஆனா இவனுங்களை எல்லா டாக்டரும் வந்து பார்ப்பான் அப்போலோவில். என்னையா ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்? உருப்படுமையா? அண்ணாமலை அதான் சொன்னாரு, இதெல்லாம் மாத்திரங்கிறாரு அப்படின்னு சொல்ற அண்ணாமலைக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இந்த திராவிட கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற கும்பலுக்கு தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுப்பீங்க. மக்களும் நீங்க திருந்தணும். உங்களுக்கு நல்ல செய்யறவன நீங்க தேர்ந்தெடுக்கணும். நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னையா நடக்குது? நாடு உருப்படும், எங்கேயா உருப்படும் சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றான், கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடி அவர் எண்ணி நான் இறப்பார் கொடி. ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமா? செய்தி வந்துச்சு, கூட ஒரு சகோதரி மாசமாக்கிட்டான், குழந்தையும் பறந்து போச்சு. நாகர்கோயிலேருந்து ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னையா சொல்ல வரீங்க? இது என்னையா? ஆடு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆகி போல கலியுகத்தில் ஆகிப்போச்சு. ஆடு மாடுகளுக்கு தான் உறவு கிடையாது, மிருகங்களுக்கு உறவு கிடையாது. அதுக்கு தாயின்னு தெரியாது, புள்ளன்னு தெரியாது, குட்டின்னு தெரியாது. ஆனா அந்த மனித நாய்களுக்கு எல்லாத்தையும் சொல்லல. சில நாய்கள் அப்படி பண்ண ஜென்மங்கள், அவர்கள் மனிதர்கள் கிடையாது, விலங்குகள்ங்க. அவனுக்கால எல்லாத்துக்கும் கெட்ட பேர் நடக்கா இல்லையா? தாய்க்கும் பிள்ளைக்கும் தேசம் தெரியாத இருக்கு. அதனால தண்ணி ஒண்ணு சொல்லுவோம், மதுதான் காரணம். மதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்க மது தண்ணி குடிச்சா தண்ணி அடிக்க எவன் இருக்கான்னு சொல்லுங்க? இது வக்கர புத்தி உடுத்தியுடைய காம வெறியர்கள் செய்யக்கூடிய வேலை. மதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லாருமே எல்லாம் தண்ணி அடிக்கான். எல்லாம் இந்த தப்புன்றானா? தண்ணி அடிச்சா வீட்டுக்கு படுத்துக்குவான், இந்த வேலை செய்ய மாட்டான். இது வெறி பிடிச்சவனு செய்யற வேலை. ஆனால் அங்க புரிஞ்சுக்கோங்க, அது கழிவு அழிகிற வரைக்கும் எந்த கொம்பு ஆண்டாலே தான். கருமிகம் வர வரைக்கும் நீங்க தலைகளை நின்று தட்டி குடிச்சாலும் கழிவுத்துல நீங்க கதறி அழதான் முடியும், மாற்ற முடியாது. இந்த உலகமே அழியும், சீக்கிரத்துல அழியும். சாமியா தான் சொல்றான், மாசு கலியறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் குவளைத்தை நான் கிறக்கி சாப்பிடு நெஞ்சை வாழைப்பின் பாலரேன்ட்டான். சாதுக்களை நல்ல பிள்ளைகள் 1% பேர் இருக்கான். 100 கோடி பேர்ல ஒரு 10 கோடி பேர் இருப்பான். அந்த 10 கோடி பிள்ளைகள் தான் தர்மயுகத்தை வாழ்வு போறான். அவளுடைய ஆத்மா தர்மயுகத்துக்கு வரும். மீதி எல்லா பிள்ளையும் இப்ப இறப்புக்கு அப்புறம் அவளும் டைரக்ட் நடக்கும், வீல நடந்து போயிட்டே இருக்கான். எவனும் இறைவனை தேடுறது இல்ல. எங்க அப்பா தான் சொன்னான், பக்தி சுயத்த பல நாளும் காத்திருந்த வித்தியன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்திருந்து தீ நரக சீல் குட்டியில் அடைக்க கொத்திருந்து புழுக்கள் வந்து கொஞ்சம் குளிர்ல கொஞ்சம் ஆத்மாவை உடல் அழியடாத உடலை எந்த கும்பலும் காப்பாற்ற முடியாது. மரம் நிச்சயம் பிறக்கும் போது எழுதுறான். உன்னுடைய இத்தனை நாள் எல்லா ஜீவராசியுடைய ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவு நாணயங்கிறான். இறைவன் தான் நடத்துறான். அனிஷம் மிஷம் சிறிதம் கர்மனுக்கு ஈஸ்வர சர்வதானத்தை சொல்லி துஷ்டி பிரவன் சர்வதான எந்தோடைய மாயங்கிறான். ரஜினி கத்தோ கிருஷ்டி ஆயுத ததா சமைச்சு முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. 80 லட்சம் பிரிவு கொடுக்கான், 80 லட்சம் பிரிவு கொடுக்கான்.
எம்பது பிரிவி நீ எதோ சரியா உனக்கு வரும். தீது நன்று பிறை தர வாரா, எவனும் செய்வனுக்கு எவனும் கொள்ள முடியாது. நீ செய்யற பாவ கர்மம் அவன் கூட வருது. அதை எப்படி உன்னுடைய ஆத்மா மறு உடல் எடுத்து அனுபவிக்குது. நீ ரொம்ப அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண, கொலை பண்ண, கொலைபாதகங்களுக்கு அரசியல் போய் ஊழல் பண்ணியா அவனுக்கு நரகம், மீற நரகத்தை கொடுக்குறான். அங்க உடைய ஆத்மா உயிவடையாது, தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கும், வராது, பிறப்புக்குள்ளே வராது. நீ எப்படி மோட்சத்தடைவ சொல்லுங்க? எல்லாம் சிவம் பார்த்துட்டு இருக்கான். சிவத்துக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. உனக்கு கர்மா, சாமி யாரையும் தண்டிக்கிறது இல்லை. நீ செய்யற பாவம் தான் உனக்கு தண்டிக்குது, அதான் கர்மா. அதனாலயா இங்க பாருங்க, தனி மனித ஒழுக்கம் வேணும். இங்க வந்து எவனையும் குறை சொல்றதுக்கு நான் விரும்பல. அவன் பண்ணா நீ என்னதான் நீ தடுப்பு பண்ணாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் பாருங்க, நம்ம இப்போ அந்த பிள்ளையோட தாய் வீட்டுல பாட்டில் இருந்து மது பாட்டில் இருந்துன்னு சொல்றாங்க. எழுப்பும் போது அது வந்து உளருதுங்கிறாங்க. அப்ப தாய்க்கு தெரியாம எப்படி இருக்கும் சொல்லுங்க? சும்மா கூட்டிட்டு போகணுமா? ஒரு குழந்தை உடனே வண்டியில் ஏறிடுமா? அப்ப இந்த காமுகனுக்கும் அந்த முதல்ல தாயை விசாரிக்கணுங்கிறான். எல்லாம் இப்ப வலைதளங்கள் சொல்லிட்டு இருக்கான். விசாரிச்சா உண்மை வந்துடும். நீங்க நிறைய விஷயங்கள் இல்லையா மூடி மறைச்சிடறாங்க, அப்படியே பெருசுபடுத்துறது கிடையாது. ஒரு நல்ல அதை விசாரிக்கிற முறையில விசாரிச்சா சொல்லுங்கன்னு எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? சொல்றீங்க, விசாரிக்கிற முறையில விசாரிச்சா அந்த அந்த கொலை பண்ணவனுக்கும் தாய்க்கும் என்னங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்துச்சு, சரக்கு யாரு வாங்கி கொடுத்தா, ஒரு பெண் வீடியோ போட்டிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால இங்க பாருங்க, நம்ம 19 உடனே போலீஸை குறை சொல்லிடுவானுங்க. போலீஸ் என்னையா பண்ணும்? 8 கோடி பேருக்கு உனக்கு வாழ்க்கை ஒரு வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி இந்த காலர் போட முடியுமா? முடியாதியா? தனிமொழி ஒழுக்க வேணும், நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும். இதுதான் கலியுகம், கொடுமையான யுகம். அதனால இங்க பாருங்க, ஆள்ற எல்லாமே பெரிய ராஜராஜ சோழம் கிடையாது. இவனுக்கு எல்லாம் பதவி வெறி பிடிச்சவனுங்க, பகவானே சொல்றான், நாடுதலின் ராஜாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நித்தம் அடிவாருங்க. முன்னோர்கள் உண்டு பிடித்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னா கையெடுப்பாருங்க. பதவிக்காக கால விடுறான். விஜய் தான் என் கடவுளுங்க. ஏன்டா அறிவு இருக்காடா? மனுஷனை கடவுளுங்கிறியா? அவனுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்டா வணக்கத்துக்குரியவன், போற்றுதல் குறையவன், பூஜிக்க கூடியவன் இறைவன் மட்டும்தான், சிவம் மட்டும்தான். சிவத்தை தான் கும்பிடுறான், மனுஷனை கும்பிடக்கூடாது. மலஞ்சலம் கழிக்கிற மனுஷ பையில கும்பிடக்கூடாதுங்கிறான். அதே பெரிய பாவங்கிறான். இவனுங்க விஜய் மீல உறுதிமொழி எடுக்கிறானுங்களாம். எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? சாமியை சொல்றான், மந்திரிகளே பாசாங்கம் பண்ணுவான், மேடைக்கு மேடை அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும், எல்லாம் போய் 6 சிலிண்டர் கொடுப்ப, நீ கொடுத்தியா? கொடு. அப்புறம் வேலையில பட்டதாரிக்கு பணம் கொடுப்பேன், கொடுத்தியா? எல்லாம் போய் எவ்வளவு கொடுப்ப? கொடு. தாய் மாமசீர் பவுனு கொடுப்பேன், கொடு. வந்தவனு கொடுத்துருக்கணும். எல்லாம் பேராசையை காட்டி மக்களை ஏமாத்தி ஓட்டு ஆட்சிக்கு வரானுங்க. அப்புறம் எப்படியா உருப்படும்? எப்படி நீதான் இருக்கும்? அண்ணாமலை போல, யோகி ஆதித்யநாத் போல நேர்மையானவர் ஆட்சிக்கு வரணும். வந்தா அந்த மாதிரி தப்பு நடக்காது. நேரம் எங்க ஐயா யோகி பிரதமரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா இவனுக்கு இப்ப நேரம் இங்க இருக்க மாட்டான். யாரு? இந்த கொலைபாதகம் செஞ்சவனுங்க யமலோகத்துல இருப்பான். அப்பதான் அனுப்பியிருப்பாங்க. இன்னும் பாருங்க, 10 நாள் இவனுக்கு நல்லா ஜாதி விருந்து கொடுத்து இவனை வெளியிடுக்கு 2 நாள் வைக்கிட்டு போவாங்க, அப்படியே வெளியெடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் வந்து இன்னும் 4 தப்பு பண்ணுவான். என்னையா நடக்குது நாட்டுலயோ? போங்க தைச்சு இந்த மாதிரி கருத்து எனக்கு சிவத்தை தேடுங்க, அந்த மனுஷனை பத்தி பேசாதீங்க. சங்கரமா வைங்கய்யா. நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.